மக்களின் மனதை கவர்ந்த மிகப்பெரிய கலைஞன் திரு லாரன்ஸ் அவர்களுக்கு தான் இந்த பதிவு. ஒரு விஷயத்தை நீங்கள் எந்த புரிதலோடு சொன்னீர்கள், ஆனால் அதை எந்த புரிதலோடு மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார்கள் என்பதை பார்த்தீர்களா? இதுதான் அரசியல், இதுதான் ஊடகங்களின் ஒரு தனிப்பட்ட குணாதிசயம். ஊடகங்களை வரவழைத்துக் கொண்டு அதற்கு முன்னால் வாயை திறந்து நிற்பது என்பது மலை பாம்புகளை கூட்டிக் கொண்டு அதற்கு முன்னால் நாம் தலையை வைத்து நிற்பது போல. சூதானம் இல்லாமல் அவர்களை எதிர்கொள்ளக்கூடாது. இவர்களை எல்லாம் எப்படி எதிர்கொண்டு, இவர்களை எப்படி பேசி ஜெயித்துக் கொண்டு தலைவர் விஜய் அவர்கள் ஒரு முதலமைச்சர் நாற்காலியையே எட்டி பிடித்திருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு பெரிய ஒரு திறமைசாலியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இப்பொழுது இருக்கும் ஒரு சில மிகப்பெரிய ஊடகங்களும் ஒரு சில மிகப்பெரிய பத்திரிகை நிறுவனங்களும் கூட முன்னாள் ஆட்சியாளர்களின் மிகப்பெரிய கொத்தடிமைகளாக இருப்பவர்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நீங்கள் குறிப்பிட்ட அந்த நல்ல ஜீவன், உலகிலேயே நன்றி மறக்காத அந்த நல்ல ஜீவனோடு கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாத இந்த தீய சக்திகளுக்கெல்லாம் யாரையும் குறை சொல்லக்கூட தகுதி இல்லாதவர்கள், அருகதையற்றவர்களாக இருப்பவர்கள். நம் தமிழகத்தில் இருக்கும் ஒரு சில ஊடக சக்திகள் என்பது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய, அஸ்திவாரங்கள் போடக்கூடிய மிகப்பெரிய அசுர சக்திகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து காட்ட வேண்டும் என்றால் 4 ஊடகங்கள் வரமாட்டார்கள். ஆனால் ஒருத்தனை நாசமாக்கி காட்ட வேண்டும் என்றால் 4000 ஊடகங்கள் வந்து முண்டி அடித்துக் கொண்டு வருவார்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை மக்களிடம் எடுத்து கூறுவதற்கு ஊடகங்கள் தேவை என்று எந்த ஒரு அவசியமும் இல்லை. இந்த காலகட்டத்தில் இணையதளங்களில் பதிவிட்டாலே அது மக்களிடம் போய் சேர்ந்துவிடப் போகிறது. குறிப்பாக இந்த ஊழல் சக்திகள் என்பது என்னமோ இவர்கள் பெரிய உத்தமர்களைப் போல அடுத்தவன் வாயிலிருந்து என்ன வருகிறது என்று இப்படி விழி பிதுங்கிக் கொண்டு காத்துக் கொண்டிருப்பார்கள். எந்த ஒரு நல்ல விஷயத்தை கூறினாலும் அதிலிருந்து பல கெட்ட விஷயங்களை புனைந்தெடுப்பார்கள். கடந்த தேர்தல் காலத்தில் ஓட்டுப்பட வந்த நடிகர் அஜித்தின் வாயில் இருந்து விட்ட ஒரு வார்த்தைக்காக எப்படியெல்லாம் அர்த்தம் கண்டுபிடித்து போட்டார்கள் என்பது நமக்கு தெரியாததல்ல. திரையில் ஒரு கலைஞனாக இருப்பது வேறு, ஆனால் மக்கள் காவலனாக ஒரு அரசியல் களத்துக்குள் வரும்பொழுது நாம் உதிர்த்துவிடும் ஒவ்வொரு வார்த்தையிலும் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நீங்கள் ஒரு பாடமாகவே எடுத்துக் கொள்ளுங்கள். வாய் தவறி வந்த வார்த்தை, அதை மக்களின் மனதில் ஏதாவது ஒரு தவறான எண்ணம் ஏற்பட்டிருந்தால் அதற்காக ஒரு மன்னிப்பு கேட்டு நீங்கள் தாராளமாக ஒரு பதிவை போடலாம். அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. நீங்கள் மக்களுக்காக எவ்வளவோ பல நல்ல விஷயங்களை செய்து கொண்டு வரும் ஒரு நல்ல மனிதர். அந்த நல்ல பெயருக்கு எப்பொழுதும் பங்கம் வந்துவிடக் கூடாது. நம் வாழ்க்கையில் நாம் தெரியாமல் செய்யும் எத்தனையோ தவறுகள் இருக்கின்றன. நாம் செய்யும் ஒரு சின்ன தவறால் நாம் செய்த பல நல்ல விஷயங்களை கூட காணாமல் போகச் செய்துவிடும். சந்தோஷமாக இருந்த தருணங்களில் மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்திவிட்ட சூழ்நிலை. இந்த ஊடகங்களை பற்றி நாம் என்ன கூறுவது? நீங்கள் கூறியதை பற்றி ஒரு சரியான விளக்கத்தை மக்களிடம் எடுத்து கூறிக்கொண்டு உங்களின் அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்ளுங்கள் என்பதுதான் மக்களின் ரசிகர்களின் ஒரு வேண்டுதலாகவே இருக்கின்றது. நன்றி லாரன்ஸ் அவர்களே.